வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம சாப்பாட்டில் அவரைக்காய் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த அவரைக்காய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டான ஒரு காய்கறி வகையாகவும் வீட்டு தோட்டத்தில் எளிதாக பயிரிடக்கூடிய ஒரு காய்கறி வகையாகவும் இருக்குது. எல்லோரும் இதை பொரியலாகவும் குழம்பாகவும் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இதில் பல்வேறு மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு. அதில் ஒரு சிலதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்முடைய இருதயம் பலமாக இருக்கிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் இந்த அவரைக்காய் பெறுதல் உதவுது. எப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய அவரையில நார்ச்சத்து அடங்கியிருக்கு. இது நம்முடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை நல்லாவே கட்டுப்படுத்துது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அவரைக்காயை தாராளமா எடுத்துக்கலாம். இது உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு பெறுதல் உதவுது. இது இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்முடைய உடல்ல சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிற காரணத்தினால ரத்த சோகை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அவரைக்காயை தாராளமா எடுத்துக்கலாம். நம்முடைய செரிமான உறுப்பு சீராக செயல்படுறதுக்கு நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்ல அவசியமான ஒன்று. இந்த அவரைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு சிறப்பாக செயல்படுது. அடுத்ததா நம்முடைய எலும்பின் வளர்ச்சி சிறப்பாக வைக்கிறதுக்கு இந்த அவரைக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் சிறப்பாக துணை புரியுது. அது மட்டும் இல்லாமல் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் கால்சியம் முக்கியமான ஒன்றா இருக்குது. அது அவரைக்காயில் இருக்கிறதால இந்த மாதிரி அவரைக்காயை உணவுல எடுத்துக்கும் போது நம்முடைய பற்களுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிரும். அடுத்ததா நுரையீரல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கறதுக்கான முக்கியமான பணியை செய்யுது. இதுக்கு இரும்பு சத்து ஹீமோகுளோபின் சிறப்பா உதவி செய்யும். அவரைக்காயில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால நுரையீரல் சிறப்பா செயல்படுறதுக்கும் சுவாச பிரச்சனை இல்லாம தடுக்கிறதுக்கும் இந்த அவரைக்காயில அனுதினம் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம அவரைக்காய் சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறத பத்தி இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் இது போல பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.